உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி கார்த்திகை மாதத்தில் 12 ராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரி யோக பலனை கொடுக்க போதும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கார்த்திகை மாதத்துடைய சிறப்புகள் என்ன, இந்த கார்த்திகை மாதத்தில் கிரகநிலைகள் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்றத பார்ப்போம். கார்த்திகை மாதத்தில் ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு வக்கரமாக இருக்கார். அதாவது பார்த்தீங்கன்னா கடக ராசியில் உச்சம் பெற்ற குரு வக்கரமாக இருக்கார். சிம்மத்தில் கேது வக்கரமாக இருக்கார். அதே போல் 7ஆம் இடத்துல சுக்கிரன், 8ஆம் இடத்துல புதன், செவ்வாய், சூரியன், அதே போல் 11ஆம் இடத்தில் ராகு, 12ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கார். இந்த மாதம் வந்து சிறப்புகள் வாய்ந்த மாதம் கார்த்திகை அப்படின்னு சொன்னோன்னே நிறைய பேர் கார்த்திகை சோமவார விரதம் மேற்கொள்வது வழக்கம். இந்த கார்த்திகை சோமவாரம் பண்ணால் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த சோமவாரம் சொல்லக்கூடியது சந்திரனை ஆதிக்கம் உள்ள ஒரு நாள், அதாவது திங்கட்கிழமைன்னு சொல்லுவாங்க. சோமவாரம்னா திங்கட்கிழமைன்னு சொல்லுவாங்க. அந்த திங்கட்கிழமை அன்னைக்கு சிவ வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும், முன்னேற்றங்கள் வரும். உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள், மனநிலை சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய விஷயம்தான் அந்த கார்த்திகை சோமவாரம். அந்த சோமவாரத்தில் விரதம் இருந்து அந்த சிவனை ஈவினிங் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அதே போல் எல்லா சிவாலயங்களும் சங்காபிஷேகம் நடக்கும். அந்த சங்காபிஷேகத்தில் ஏதாவது ஒரு சிவாலயத்தில் ஏதாவது ஒரு வாரம் 4 வாரம் நடக்கும் அந்த சோமவாரம். அப்போ 4 வாரத்தில் ஏதாவது ஒரு வாரம் சங்காபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு அந்த சங்கு மூலமாக அபிஷேகம் பண்ண தீர்த்தத்தை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும். அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை தீபத் திருநாள் அப்படின்னு கொண்டாடுறோம். இந்த கார்த்திகை தீபத் திருநாள் எதுக்காக கொண்டாடுறோம்னா, சூரியன் நீச்ச ராசியிலேருந்து உச்ச ராசியை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய ஆரம்ப மாதம். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் கார்த்திகை தீப வழிபாடு பண்ணுறோம். இந்த தீப வழிபாடு எதுக்கு அப்படின்னாவே உங்களுடைய கர்ம வினைகளை தொலைப்பதற்கான ஒரு வழிபாடு தான் தீப வழிபாடு. அன்னைக்கு தீபத்தை அதிகமாக ஏற்றி நல்ல சுத்தமான நல்ல நிலையில் தீபம் ஏற்றி நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை, பெருமாளாக இருக்கலாம், சிவனாக இருக்கலாம், முருகனாக இருக்கலாம், விநாயகராக இருக்கலாம், அம்பாலாக இருக்கலாம், யாரை வேணால் வேண்டி வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும், முன்னேற்றங்கள் வரும். நிரந்தர வருமானம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. நீண்ட காலமாக சுப நிகழ்ச்சிகள் நடக்கலை, திருமணம் நடக்கலை அப்படின்றவங்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் நடக்கும். அதே போல் நிறைய கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த கார்த்திகை மாதம். இந்த கார்த்திகை மாதத்தில் 12 ராசி என்பர்களுக்கு என்ன நல்ல விஷயங்கள் இருக்குது, என்ன கெட்ட விஷயங்கள் இருக்குது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு கார்த்திகை மாத பலன்களை பற்றி பார்ப்போம். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான மாதம். இந்த மாதத்தில் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையில் மாற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீண்ட காலமாக ஒரே கம்பெனியில் இருக்கேன் சார், இப்போ தான் நான் வந்து வேறு கம்பெனிக்கு மாறலாம்னு நினைக்கிறேன், இந்த மாதம் மாற முடியுமா, நான் நிறைய இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிட்டேன், எதுவும் கிளிக் ஆகலை, நிறைய இடத்துல ஹோல்டில் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த மாதம் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைச்சே தீரும். வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது. அதே போல் வெளியூரில் போய் வேலை பார்க்கலாம்னு நினைக்கிறேன் சார், வெளிநாடு போய் வேலை பார்க்கலாம்னு நினைக்கிறேன், இங்கேருந்து கொஞ்சம் கடன் அதிகமாகிடுச்சு, அதற்கான முயற்சிகள்லாம் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக சூப்பராக செய்யுங்க. அதற்கான அமைப்புகள் இந்த மிதுன ராசி என்பதற்கு இந்த மாதத்தில் உறுதியாக இருக்குது. அதே போல் இந்த மாதம் வந்து என்னென்னா நிறைய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பண வரவுகள் வரும். அதே போல் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ஏன்னா அவங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார், ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால பண வரவுகளில் குறைச்சல் ஒன்றும் இருக்காது. என்னென்னா நீங்கள் கடன் வாங்குவதற்கான ஒரு முக்கியமான மாதமாக இருக்குது. கடன் வாங்கலாம், தப்பு கிடையாது. கடன் வாங்காமல் எங்கே சார் பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு சில பேர் கேட்பீங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் கடன் அதிக வட்டிக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி விஷயங்களை கவனமாக இருங்க. தேவையில்லாமல் அதிக வட்டிக்கு வாங்கி பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்த கொஞ்சம் ஒதுக்கி வைங்க. ஒரு மாதம் தள்ளி வச்சிங்கன்னா கடனே இல்லாமல் நீங்கள் அந்த வேலையை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உறுதியாக வரும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இல்லை சார் நான் ஏற்கனவே கடன் பட்டேன், நிறைய கடன் இருக்குது, இதை எதாவது செஞ்சால் தான் என்னால் கடன் அடைக்க முடியும்னு நினச்சிங்கன்னா அது தப்பான எண்ணம். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உடனே கடன் ஏதாவது ஒன்று செஞ்சு மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. நிறைய மிதுனராசி என்பர்களுக்கு இப்போ இதுதான் பிரச்சனையே. நான் திடீர்னு பணத்தை போட்டேன் சார், லாஸ் ஆகிட்டுன்னு சொல்லக்கூடியவர்கள், அதேமாதிரி கடன் அடைக்கிறதுக்காக ஷேர் மார்க்கெட்டில் போய் நிறைய பணத்தை இழந்தவங்க, தொழில் எங்கேயா இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு இன்வெஸ்ட் பண்ணி பணம் வராத போனவங்களாம் நிறைய மிதுனராசி என்பர்கள் இருக்கீங்க.
மனசுக்குள்ளே வருத்தத்தை வச்சுட்டு இருக்கீங்க, வெளில கூட சில நேரம் சொன்னால் யாரும் அசிங்கமாக பார்ப்பாங்க சார்னு இருக்கீங்க. அந்த மாதிரி நிலை இப்போ மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் பணம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனமாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. இந்த காலகட்டத்தில் இடம் வாங்கலாமா சார், வீடு வாங்கலாமா சார், இல்லை இடம் விற்க முடியாமல் இருக்கேன், வீடு விற்க முடியாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் அதற்கான முயற்சிகள் சிறப்பாக நடக்கும். இடம் விற்க முடியல, வீடு விற்க முடியலனா கண்டிப்பாக இந்த மாதம் விற்கும். அதன் மூலமாக வரக்கூடிய பணத்தை எடுத்து நீங்கள் கடனை கட்டணும். இல்லை சார் நான் வந்து வேறு எதாவது இன்வெஸ்ட் பண்ணுறேன், வேறு எதாவது புதுசாக தொழில் பண்ணுறேன்னு போகக்கூடாது. ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அதை மட்டும் செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் தான் ராஜா. அடுத்து வரக்கூடிய காலகட்டம் நீங்கள் தான் ஒரு பெரிய வெற்றியாளராக இருப்பீங்க. கடன் தீர்க்கிறதுக்கான வழியை பண்ணுங்கள், அதான் ரொம்ப முக்கியம் இந்த மாதம். அதே போல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் நடந்தே தீரும். ஏன்னா ராசிக்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்காரு. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடும். பிரிந்து வாழ்ந்தவர்கள் சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2ஆம் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தை பேர் இல்லாதவர்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க, அது இயற்கையாகவோ இல்லை மருத்துவம் சார்ந்த விஷயங்களை முயற்சி பண்ணிங்கன்னா உறுதியாக உங்களுக்கு குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய மிதுனராசிகள் இந்த காலகட்டத்தில் 2ஆம் குழந்தைக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க. இல்லை சார் ஒரு 5 வருஷம் ஆகிடுச்சு, 7 வருஷம் ஆகிடுச்சு, இப்போ நாங்கள் 2ஆவது குழந்தைக்கு முயற்சி பண்ணலான்னு பார்க்குறோம், எதுவுமே நடக்க மாட்டேங்குன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில், அதாவது இந்த மாதத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உறுதியாக 2ஆவது குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் வெளிநாட்டில் இருக்கவங்க நிறைய மிதுனராசி என்பது ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க, பிரச்சனையில் இருக்கீங்க, வேலை இல்லாமல் இருக்கீங்க, தொழிலில் பெரிய நஷ்டத்தோடு இருக்கீங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் மாறி தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள், அது மட்டும் இல்லாமல் வேலையில் நல்ல மாற்றம், வேலையில் உறுதியாக ஒரு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இருக்க போது. என்னென்னா இந்த மாதம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது கடன், அதேமாதிரி உடல்நிலை சார்ந்த விஷயங்களில். இந்த 2 விஷயங்கள் அதிகமாக வாங்காமல் பார்த்துக்கோங்க. அதிகமாக கடனும் வாங்கக்கூடாது, அதிகமாக நோயும் அதிகப்படுத்திக்கூடாது. அதுக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக மிதுன ராசி என்பவர்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக கார்த்திகை மாதம் அமையும். நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் தான். உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தகுந்தாப்போல தசாபுத்தி தகுந்தாப்போல பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் சொல்கிறோம், ஆனால் சிலது நடக்கலைன்னு சொல்கிறோம். அது காரணம் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கர்ம வினைகள். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ராகு தசை நடக்குது, கேது தசை நடக்குது, அதே போல் சில பேருக்கு வந்து புதன் தசை நடக்குது. இந்த காலகட்டங்களில் ஒரு பிரிவினை, ஒரு கடன், ஒரு பொருளாதார ஏமாற்றம், பொருளாதார நெருக்கடி இருக்கக்கூடிய காலகட்டம் தான். அதை உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு என்ன பண்ணலாம், என்ன செய்யக்கூடாது. நிறைய பேர் தொழில் பண்ணக்கூடாதவங்க தொழில் பண்ணுறாங்க. வெளிநாடு போய் வேலை பார்க்கக்கூடியவங்க வெளிநாடு போய் வேலை பார்க்கறதில்ல. அதே மாதிரி நிறைய பேருக்கு வேலை மாற்றம் இருக்குது, அதை செய்யாமல் இருக்கிறதுனால தான் நிறைய பிரச்சனைகள் வருது. உங்கள் சுயஜாதகத்தை பார்த்து கொள்வது சிறப்பு. ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் 500 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் PDFல வரும். அதில் பலன்கள் இருக்காது. நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். அடிப்படையில் இருந்து ஒரு கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகம் எப்படி பலன் பார்க்கறது, திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி வச்சு எப்படி பேர் வச்சு கொடுக்குறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்களில் உங்களுக்கு கர்மாவுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குது, உங்கள் எதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லைன்னு பார்க்கக்கூடிய அற்புதமான சோழி பிரசனம் சொல்லித்தரோம். அது தவிர தெய்வ பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தை வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.